மிகச்சில பேர் எடுத்துக்கொள்கிறார்கள், மிக சில பேர் எடுத்துக்கொள்கிறார்கள், இல்லை மறுக்கல. ஆனால் அவர்கள் எண்ணிக்கையில ரொம்ப கம்மியில. அதிகமான மக்கள் ஏன் எடுக்கல அப்படின்னா, என்ன அதனால இப்ப என்ன, உனக்கு என்ன இழப்பு? ஒரு இழப்பும் இல்ல, போற போக்குல போய்கிட்டே இருக்கு. இந்த உணர்விலிருந்து வெளிப்பட்டு நாம, இது எனக்கு சொல்லப்படுகிறது, என் வாழ்க்கைக்கு சொல்லப்படுகிறது, எனக்கு பயனுள்ள செய்திகள் சொல்லப்படுகிறது, அதை பின்பற்றுவதால் எனக்குத்தான் நன்மை, இதை நான் புறக்கணிப்பதால் எனக்குத்தான் தீமை என்பதை ஆழ்மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இந்த செய்திகளை செவியேற்று செயல்படுத்த ட்ரை பண்ணாருன்னா, ஒரு நாள் கலங்காத மனம் வேண்டும் அப்படிங்கிற இந்த கோரிக்கைக்கு ஒரே நாள் பதில் அளிக்கப்படும். அல்லாஹ் அப்படித்தான் வழி சொல்லி தரான். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அப்படி இருக்குன்னா, சும்மா சொல்லல, சும்மா பீடிகையில ரொம்ப தான் பில்டப் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நான் சொல்ற செய்திகள் இருந்து உங்களுக்கு புரியும். முதல்ல இயல்பா நீங்க ஓவரால பார்த்தா, இது ஒரு நீண்ட தலைப்பு தான், இருந்தாலும் ஒரு ஷார்ட்டா நம்ம பார்ப்போம். ஓவரால பார்த்தா நீங்க பெரும்பாலும் இந்த கலக்கங்கள் ஏன் வருகிறது, ஏன் நம் மனம் தளர்கிறது? வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. கண்டிப்பா நீங்க துன்பத்தை சந்திச்சே திரும்பி இந்த உளவியல படிச்ச உடனே வாழ்க்கையில துன்பம் இல்லாம போயிருமானா முடியாது. துன்பம் இருக்கும். துன்பமற்ற வாழ்க்கை, கவலையற்ற வாழ்க்கை, பிரச்சனையற்ற வாழ்க்கை, சிக்கலற்ற வாழ்க்கை உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுக்கிறாரு யாருக்கு கொடுத்துருக்கணும்? அல்லாஹ் யாரும் ரொம்ப நேசித்தார் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுங்க. ஆதம் நபி, இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஈசா நபி, யஹ்யா நபி, ஜக்கரியா நபி, சுலைமான் நபி, தாவூத் நபி, ரசூலுல்லாஹ், யாரை எடுத்தாலும் யாருக்குமே அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லவே இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, மற்றவெல்லாம் நல்லா இருக்கான். இப்போ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டா இருப்பான். நேற்று நான் ஒரு டவுன் பஸ்ஸில் அங்கேருந்து இப்படி எங்கள் ஊரில் இருந்து டவுன் பஸ்ஸில் போகிறேன். நேற்று திருநெல்வேலி பேட்டையில் நிகழ்ச்சி. எங்கள் ஊரில் இருந்து நான் அப்படி டவுன் பஸ் ஏறி போய்கிட்டு இருக்கிறேன். பஸ்ஸுக்காரன் அந்த ஸ்பீக்கர் விட்டு அலற விட்டுருக்குறான். பாட்டு எல்லாம் சும்மா குத்துப்பாட்டு, அடி குதூகலம். எந்த அளவுக்கு குதூகலம்னா, எல்லாம் கையை தாளம் போடுற அளவுக்கு சத்தம், ஹெவி சவுண்டு. கண்டக்டருக்கு நம்ம சொல்கிற வார்த்தை கூட புரிய மாட்டேங்குது. அவர் எப்படி ஒன்றுக்கு 7 தடவை கேட்குறாரு, எனவே டவுனா, எனவே பேட்டையா, கேட்டு கொடுக்குற அந்த அளவுக்கு சத்தம். வண்டி இப்படி போகுதா, போய்கிட்டே இருக்கும்போது ஏத்தாப்புல இன்னொரு வண்டி வருது. நான் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கேன். பக்கத்தில் அடுத்த வண்டிக்காரன், அந்த வண்டியில் இருக்கிற பக்கத்து வண்டியில் இருக்கிற மக்களே எல்லாம் பார்க்குறேன். எங்கள் எல்லாத்தையும் அப்படியே வினோதமாக பார்க்குறாங்க. அதுவும் ஒரு பஸ், இது ஒரு பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் இருக்கிறவன் இந்த பஸ்ஸில் இருக்கிறவனை அப்படியே எல்லாருடைய முகத்திலே ஒரு வகையான சிரிப்பு, ஒரு புன்முறுவல், ஒரு சந்தோஷம். எப்படி சந்தோஷம் தெரியுமா? என்ன ஹாப்பியாக இருக்கான் பார். இந்த பஸ்ஸில் இருக்கவன் எல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான் பார். போடுற பாட்டு சத்தத்தை கேட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கான் பார் அப்படின்னு அந்த பக்கத்தில் உள்ளவெல்லாம் ஃபீல் பண்ணுறான். அப்போ அந்த புறச்செயல்களை பார்த்து பக்கத்தில் உள்ளவன் என்ன முடிவு வந்துட்டான், ஒரு ஆடியோ சவுண்டு ஓடுது, அதுவும் பயங்கர சத்தமாக இருக்குது, போடுற பாட்டு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கிற பாட்டெல்லாம் ரொம்ப குதூகலமான டப்பா குத்து பாட்டாக ஓடுது. அப்போ இருக்கவன் எல்லாம் ஹாப்பியாக இருக்கான். உண்மையிலே எல்லாமே ஹாப்பியாக இருந்தான். உட்காந்து கேட்டால் தான் தெரியும், ஐயோயோ ஏன்டா இவன்ட்ட நல்லா இருக்கேன்னு கேட்ட முடியாது. பார்த்துக்கலாம், அதை ஏன் பாய் கேட்குறியேன்னு ஆரம்பிச்சிருவோம் 1/2 மணி நேரம். ஐயோ இவன்ட்ட நலம் விசாரிக்கவே கூடாதுரா அப்படின்னு நாளைக்கு கவனமா. அந்த மாதிரி என்கிட்ட கேட்டால் தானே தெரியும், நீங்களா முடிவு. அது மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டோம், நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, நம்மளை சுற்றி எல்லாம் நல்லா தான் இருக்கும், எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் மூஞ்சி இஞ்சி தின்ன குறை மறுபடியே வச்சுக்கிட்டே எவன்டா கிடப்பான் சொல்லலாம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்கள் வீட்டில் கொஞ்சம் அது பிரச்சனை இருக்குது, என் புருஷன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, நான் தான் உழுந்து அப்படி எல்லாரும் பேசவே செய்வோம். தேவைப்படுற இடத்துல பேசுவோம், தேவைப்படுற இடத்துல வாய் மூடி அவன் உள்ளுக்குள்ள. நீங்க எப்படி உள்ள ஆசை போடுறீங்களோ அது மாதிரி இருக்கவே எல்லாம் ஆசை போடுறான். ஒரு பேச்சுக்கு இப்படி வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா? எப்படி ட்ரை பண்றது? இப்போ நம்ம மட்டும்தான் பிரச்சனை, மற்ற எல்லாம் நல்லா இருக்கும். உங்க பிரச்சனையை கொண்டு வாங்க. சும்மா இப்போ இப்படி ஒரு இமேஜ் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கூடையா வச்சிருக்கோம், கூடையில பிரச்சனையை கொண்டு போடுறோம். ஒரு கற்பனைக்கு தானே, கூடையில எப்படா போடுறதுன்னு கேட்காதீங்க. ஒரு கற்பனைக்கு உங்க பிரச்சனையெல்லாம் கொண்டு போட்டாச்சு, நீங்க ஒரு கூடையை போட்டுருங்க. அடுத்து இன்னொரு கூட, அடுத்த அவருக்கு பிரச்சனை கொண்டு போடுவோம். கூடையை மாத்திடுவோமா? இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு, அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு, அவ்வளோதான். நெஞ்சே வெடிச்சிரு. நான் பரவாயில்ல இதுக்கு, அவன் பார்த்தா அந்த என் புருஷன் தங்கமுல இதுக்கு அப்படின்ட்டுருவீங்க நீங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து போட்டிருக்க அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா டெய்லி குடித்து விட்டு வந்து ஐயோ எல்லாம் அப்படித்தான். ஊர்வலம் முழுக்கவே பஞ்சாயத்துல சிக்கல்ல சிரமங்கள்ல சிரமம் இல்லாத வாழ்வு யாருக்கும் இல்லை. முதல் பாயிண்ட், சிரமம் இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, இழப்பில்லாத வாழ்க்கை உலகத்தில் யாருக்கும் இல்லை. இதை உட்கார்ந்து நீங்க அசை போடணும். இதை வெறும் கேட்டுட்டு போனாலும் மனம் கலங்கத்தான் செய்யும். நான் முதல்ல சொன்ன மாதிரியே இது வேல்யூபிளான செய்தின்னு நினைச்சா, இது நான் சொல்ற செய்தி இல்லை, நம்ம படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்ற செய்தி. நபிகளாருக்கு இதே மாதிரி ஒரு கலக்கம் வருகிறது.
நம்மளை மட்டும் ஏன் தான் இந்த பாடுபடுத்துறான்னு இவ்வளோ தெரியலையே. ரசூலுல்லாவுக்கே இந்த ஃபீல் வருது. அல்லாஹ் சொல்றான், ஃபஇன் கذبوك فقد كذب رسل من قبلك فصبروا على ما كذبوا وأوذوا. உங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறான், நீங்க நபி இல்லைன்னு பொய்ப்படுத்துறான் அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க, அப்படித்தானே? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்களோ? ஃபஇன் கذبوك فقد كذب رسل من قبلك. உங்களை பொய்ப்படுத்தினால் உங்களுக்கு முன்னர் வந்த எல்லா தூதர்களையும் தான் பொய்ப்படுத்தி இருக்கிறார்கள். உங்களை நோவினைப்படுத்தினா உங்களுக்கு முன் வந்தவர்களையும் தான் நோவினைப்படுத்தி. என்னமோ உங்களை மட்டும் ரசூலுல்லாஹ் சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்ப நம்ம இதுல பெருசா அலட்டிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உள்ளதுன்னு நீங்க நினைங்க. உங்களுடைய மனம் கலங்குவதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். எதுவெல்லாம் உங்கள் உள்ளத்தை கலங்க செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் இது எனக்கு மட்டும் உரியதல்ல, இது உலகத்தில் அனைவருக்கும் உரியது என்கிற உணர்வை, சிந்தனையை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து அப்படியே நிலைநிறுத்தி யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த கலக்கத்திலிருந்து வெளியில வருவீர்கள். ஏன்னா இயல்புல எல்லாத்துக்கும் ஒரு துன்பம் வந்துச்சுன்னா மனுஷன் ஏத்துக்குவோம். ஒரு கரண்ட் போகட்டுமே, தம்பி ஏத்தோட்டு கரண்ட் இருக்கா பார்த்துட்டா, அங்க போயிட்டுருவோம். ஏதா அங்கேயும் கரண்ட், அங்கேயும் இல்லையா, அப்போ ஓவர். நமக்கு போனவொன்னு பகீர்னு இருந்துச்சுல, என்னடா இது கரண்ட் எடுத்துட்டான், இன்னும் தேங்காய் சட்னி அரைக்கல, தேங்காய் கீரி தான் வச்சிருக்கேன், அரைக்கலையே, மிக்சி எப்படி போட்டுறது தெரியலையே, பெரிய கவலை தான். ஆனா ஏத்த வீட்டுக்கும் கரண்ட் இல்லை, பக்கத்து வீட்டுக்கும் கரண்ட் இல்லை, பின்னாடி உள்ள வீட்டுக்கும் கரண்ட் இல்லை, ஒவ்வொரு இடத்துக்கும் கரண்ட் இல்லை. அது சைக்காலஜி அப்படித்தானே இருக்கு, இயல்பா இருக்கா இல்லையா? வெளியில சூரியன் பயங்கரமா கொளுத்துது, சம்மர் வந்துருச்சு அப்படின்னா என்ன வெயில் காட்டமா இருக்குது, அப்பா போக முடியல, பெரிய மனம் கலங்கி தளர்ந்து வருத்தப்பட்டு எத்தனை பேர் இருந்திய? சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருந்திய, என்ன வெயிலா இருக்கு, எத்தனை ஜூஸை குடிச்சாச்சு, தாகம் அடங்குவனா, அங்கு இளநிய குடிச்சாச்சு, சர்பத்தை குடிச்சாச்சு, செவனப்பை குடிச்சாச்சு, ஆனாலும் வீட்டுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணியை குடிச்சாச்சு, தாகம் அடங்கு, அவ்வளவுதான். அந்த துன்பத்துக்கு நீங்கள் காட்டுற ரியாக்ஷன் இவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, கூலாயிடுச்சு, தூங்கியாச்சு, மறுநாள் காலையில் வெளிச்சம் வந்துருச்சு, வெயில் வந்துருச்சு, வெயில் வந்துருச்சு, திரும்ப அதே மனம் கலங்கி தளர்ந்து வருத்தப்பட்டு, ஐயோ நமக்கு மனம் இப்படி எல்லாம் தவிக்கிறதே. வரலையே, ஏன் வரல? ஏன் வரலன்னா எல்லா பேருக்கும் தான் வெயில் அடிக்கும், எனக்கு மட்டுமா? ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு மட்டும் அல்லாஹ் போட்டு விட்டான்னு வைங்க, சூரியன் அப்படியே ஃபோக்கஸ் பண்றான், அவன் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு எங்க போனாலும் ஃபோக்கஸ் அந்த பக்கம் திருப்பு கேமரால அப்படிங்கிறது மாதிரி ஃபோக்கஸ், சூரியன் ஃபோக்கஸ் அவன் மேல திருப்பு அப்படின்னு. வீட்டுக்கு போனா உங்க மேல வெயில் அடிக்கும், வெளியே போனா உங்க மேல வெயில் அடிக்கும், மற்ற எல்லாரும் நிழல்ல உட்காந்துனா நான் மட்டுமே வெயில், அவ்வளவுதான், செத்துருவான. இப்ப ஏன் சாவல தெரியுமா? எல்லாத்துக்கும் தான் வெயில் அடிக்கு. சைக்காலஜி புரியுதா இல்லையா? இந்த சைக்காலஜிக்கு தான் 50 லட்சம் ரூபா கொடுத்து படிச்சுட்டு உட்காந்து அவர் மேப் போடுறார். இதை ஒரு வரியில அல்லாஹ் சொல்லிட்டான், ஒத்த வரியில ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வரி செய்தியில உங்களை பொய்ப்படுத்தினால் இருந்த அனைவரும் தான் பொய்ப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒற்றை செய்திக்குள்ளே மனிதனின் உளவியலை அல்லாஹ் அப்படியே தத்ரூபமாக படம் பிடித்து விட்டான். குழந்தை பேர் எல்லாருக்கும் தெரியும், ஆம்பளைங்களை விட்டுருவோம், பொம்பளைங்க எல்லாத்துக்கும் தெரியும். எத்தனை வேதனை, எத்தனை துன்பம் சொல்லவே முடியாது. விஞ்ஞானிகளை என்ன சொல்றான், இப்ப அது கடுமையான வேதனைடா, அவன் என்னத்தை சொன்னாலும் கடுமையான வேதனை போல இருக்குன்னு நம்ம கேட்கத்தான் முடியதை விட புரியலாம் முடியல. நம்ம எத்தனை பேரால புரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? கீழே விழுந்த அடிபட்ட வேதனையே புரிஞ்சுக்குவோம், பல்லு வலி வந்த வேதனையே பல்லு வலி புரிஞ்சுக்குவோம். ஏன் நமக்கு பல்லு வலி வந்திருக்குல்ல. தலைவலி தமிழ்ல சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாலும் தெரியுமான்னு. அதே மாதிரி எது எல்லாம் நமக்கு வந்துச்சோ அதுவெல்லாம் புரிஞ்சுக்குவோம். தலைவலின்னு ஆமாப்பா தலைவலி வந்தாலே டென்ஷன்ப்பா, ஒரு வேலையும் நடக்காதுப்பா, புரிஞ்சுக்குவோம். பல்லுவலி, பல்லு வலியா, அவ்வளவுதான், ஒன்னும் திங்க முடியாது, பேச முடியாது, வாயை பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமே, எப்பா எந்த வழி வேணாலும் வரலாப்பா, அந்த பல்லு வலி மட்டும் வரவே கூடாதுப்பா, புரிஞ்சுக்குவோம். ஆனால் ஒரு பெண் பிரசவ நேரத்திலே அவள் சந்திக்கிற அந்த வேதனையை ஒரு ஆணால் புரிந்து கொள்ள முடியுமா? உணர்ந்து கொள்ள, புரிதல் கூட சாத்தியம், உணர்தல் முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா நமக்கு இல்லை. ஒரு ரொம்ப போல விஞ்ஞானி சொல்லுவார், கணக்கு போட்டு சொல்லுவார், ஒன்னே அளவு எடுக்கிற மாதிரி உடலில் ஏற்படுகிற வேதனை, அந்த வேதனை அளக்கிற கருவி அப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. பருப்பு சர்க்கரையை மட்டும் நிற்கிறதுக்கு தராசு நீங்க நினைச்சுக்கிட்டிய, எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு தராசு இருக்கு, வேற வேற தராசு. துணி அளக்கிறதுக்கு வேற தராசு, தண்ணி அளக்கிறதுக்கு வேற தராசு, பருப்பு அளக்கிறதுக்கு வேற தராசு, ஒண்ணுக்கு வேற தராசு மாதிரி உடம்புல ஏற்படுற வலி அளக்கிறதுக்கு தராசு இருக்கு. அந்த தராசு டாலுங்கிறான், அந்த தராசு அளந்து சொல்றான், மடி ஆகப்பெரிய வேதனை
இந்த பிரசவ நேரத்தில் ஏற்படுற வேதனைப்பா அது மாதிரி மனுஷனுக்கு எந்த வேதனையும் இல்லை, வந்தா மற்றவன் செத்தே போயிருமா அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய வேதனையை ஒரு பெண் அனுபவிக்கிறாள்.